ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பாட்டில் ஹீரோவோட அம்மா ஹீரோயினை வந்து வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லியிருப்பா. ஸோ அந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டு கண்டினியூ ஆகுது. இதே நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு ஓம்காராவோட ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, காளியை காமிக்காங்க. காளி ஆல்ரெடி வந்து இறந்து போயிருப்பான் போன பாட்டில். அப்படி தான் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் என்ன பண்ணுறாங்க, உயிரோடு காமிக்காங்க. காமிச்சிட்டு கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கையில் இருக்கிற குங்குமத்தையே அவங்க கண்ணில் வீசி என்ன பண்ணிடுறான், அவனை வந்து அடிச்சிடுறான். அவன் அப்படி தெரியாதுன்னு சொன்னோனையும் நம்ம கௌரியை பற்றி எல்லாத்தையும் அப்படி இந்த காளி யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறான், இந்த உலகத்தில் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓம்காராவையும் யோசிச்சு பார்க்குறான். ஓம்காரா ஃபைட் பண்ணியிருப்பான்ல, ஸோ அதெல்லாம் இவனும் யோசிச்சு பார்த்துட்டு, ஓம்காரா உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன், எப்படியாச்சும் தேடி உன்னை கண்டுபிடிச்சி உன்னை என் கையாலே கொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்வட்லானா வந்து எந்திரிப்பா தானே, அப்போ ஹீரோவும் பாட்டியும் வந்து அவள் பழைய ஸ்வட்லானா நினச்சி அவளை ஸ்கோல் பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாங்க ரொம்ப. ஸோ அந்த விஷயத்த காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்வட்லானாவுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து அந்த டாக்டர் ஞாபகம் வரான், இவளுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஞாபகம் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்னொன்று அவளுக்கு ஞாபகம் வருது, இந்த காப்பி ஸ்வட்லானாக்கு நேராக ஒரிஜினல் ஸ்வட்லானா நிற்கிது. அப்போ வந்து ஒரிஜினல் வந்து எனக்கு என்னாச்சு, என் ஃபேஸ் மாதிரியே இருக்க இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காப்பி சொல்லுது, நான் உன்னோட ஃப்ரெண்டு, ஸோ நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், இப்போ ஃபேஸையும் ஷேர் பண்ணிக்கிறோம், நான் உன்னுடைய இடத்துல தான் இனிமேல் வாழ போகிறேன், அதுக்குன்னு உன்னை கொன்றலாம் மாட்டேன், நீ கவலைப்படாத, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே வந்து அவளுக்கு ஒரு மயக்க மருந்து இன்ஜெக்ஷனை போட்டு அந்த ஐஸ் டப்பா இருக்கும்ல அதில் போட்டு அடைச்சிட்றா. அப்புறம் எங்கள் பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி வந்து இந்த ட்ராமாலாம் நீ மறுபடியும் போட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை காப்பாற்றுங்கம்மா, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ப்ளீஸ், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. கத்தி மயங்கிடுறா. இங்கே வெளியில் இந்த காப்பி வந்து இதை பார்த்துட்டு எப்படியாச்சும் இவளை மறுபடியும் ஐஸ்பெட்டிக்குள்ளே அடிக்கணுமே, ஏன்ட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாலுக்கு வரா. இந்த ஆணியால் ஒரு பெட்டு உருவாக்கியிருப்பான்ல, அந்த பெட்டில் அந்த பொம்பளை பிடிச்சி தள்ளி விட்டுருதா. இதை வெளியில் அந்த பொம்பளை கத்தியிருக்கும். இதை வந்து அவங்க 2 பேரும் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வந்து, ஓம்காரா இப்படி சுல்புலாக இருக்கக்கூட எனக்கு வந்து தகுதி இல்லாமல் கடவுள் பண்ணிட்டான், ஸோ உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நான் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, சுல்புலாக இருக்கிறது வேணால் சந்தோஷமாக இருக்கும், கண்டிப்பாக கௌரி சர்மாவாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ரூம்லேயே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசினதுக்கப்புறம் அவனுடைய ரூம் மண்ணெல்லாம் எடுத்து தொட்டு தலையில் வச்சுட்டு, நான் போயிட்டு வரேன் ஓம்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்குறா. இங்கே அந்த பொம்பளை காட்டிகிட்டு இருக்காங்க. உடனே இந்த மாதிரி பாட்டி சொல்கிறாங்க, நான் உனக்கு வந்து டாக்டரை இப்போ கூப்பிடட்டுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கான். சாமி கும்பிட்டுட்டுக்கப்புறம் சரி நான் போயிட்டு வரேன், கடவுள் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஓம்காரா அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஓம்காரா நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் கிளம்பணும்னு நினச்சா, ஆனால் நீங்களே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஓம்காராட்ட சொல்கிற மாதிரியே அவன் மனசுக்குள்ளே வந்து சொல்லிகிட்ருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கேயும் ஓம்காரா வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த பூஜை நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து திரும்பிடுறா. சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஓம்காரா சுல்புல்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் அவளுக்கு, நம்ம ஹீரோயினுக்கு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்கிறா கடவுளுக்கு. தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ஃபோன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா கட் பண்ணி விட்டுறா. கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறான். மறுபடியும் இவன் கட் பண்ணி விட ஓம்காரா ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஸோ அந்த கண்டிஷன்லேயுமே இவன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா கட் பண்ணி விட்டுறா. அங்கே பாட்டி வந்து பூஜைக்கு எல்லோரும் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருந்ததுக்கப்புறம் இந்த பூஜை வந்து ஃபுல்லாக ரொம்ப அழகான முறையில் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஃபோனை என்ன பண்ணிடுறா அப்படின்னா, ஓம்காரா வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்து மேலே ஃபோனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறான். அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த பூஜையிலேருந்து வெளியேறுவாங்கல்ல, அவங்க எல்லாரு கூடயுமே அவன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வெளியேறிடுறான். இது நம்ம ஹீரோ வந்து இவ கௌரினும் தெரியாது, சுல்புல்னும் தெரியாது. பட் அந்த பொண்ணையே, அதாவது நம்ம ஹீரோயினே என்ன பண்ணுறான் அப்படின்னா போகிற வரைக்கும் நின்று அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அவனை அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த காளியோட ஒரு அடியாள் வந்து ஃபோட்டோவை காமிச்சு இந்த மாதிரி இவளை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இதை பார்த்துட்டு அந்த
அந்த இன்னொரு நபர் இருக்காங்கல்ல, "இல்ல இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இவன் வந்து கௌரி ஃபோட்டோவ பார்த்து, "நான் வந்து கிளி வளர்த்தேன் ஒரு கிளி. அந்த கிளிய வந்து கால கெட்டி போட்டு வளர்த்துருக்கணும். நான் இல்லாத நேரத்தில அது பறந்து போயிடுச்சு. இதான் கௌரி உனக்கும். இந்த உலகத்தில நீ எந்த மூலையில இருந்தாலும் நான் உன்ன தேடி கண்டுபிடிப்பேன்" அப்படிங்கிற மாரி மறுபடியும் சொல்றான். அப்படி சொல்லினதுக்கப்புறம் அ என்ன பண்றான் அப்படின்னா, நல்லா தான் இருந்தான். திடீர்னு லூசு மாரி பைத்தியக்காரன் ஃபோன தூக்கி போட்டு உடைச்சுட்டான். அந்த ஃபோன உடைச்சு போட்டுருப்பான்ல. ஸோ, அந்த சைட்ல தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்காங்க. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வராங்க. நம்ம கையில இப்போ பைசாவும் இல்ல. அப்புறம் வேலை பார்க்குறதுக்கு வேலையும் இல்ல. ஒரு இடமும் இல்ல. இப்போ பரைலுக்கு தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மாட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பூத்துக்கு வராங்க. அப்படி கால் பூத்துக்கு வந்துட்டு, இந்த மாரி ஃபோன் பேசிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஃபோன் அங்க கனெக்ட் பண்றாங்க. இப்போ இந்த காப்பி ஸ்வெட்லானா, ஒரிஜினல் ஸ்வெட்லானாவ பத்தி சொல்லுது. "உன்னெல்லாம் ஐஸ் பெட்டியிலேயே அடைச்சிருக்க கூடாது. என்ன சேட்டை பண்ற? இப்போ ஒரு நிமிஷத்துல என்ன காட்டி குடுத்துருப்ப" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம அம்மா அங்க பேசிட்டு இருக்காங்க கௌரிட்ட. அப்போ கௌரி வந்து, "அம்மா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கா. நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? மருமகன் எப்படி இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க மாத்திரை எல்லாம் போடுறீங்க தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போடுறேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம், "சரிம்மா நான் ஃபோன் வைக்கிறேன். ஆனா நீங்க என்ட்ட பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறா. அப்படி வச்சதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொருத்தர்ட்டயா "சுல்புல் பார்த்தீங்களா? சுல்புல் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்புறம் பாட்டியும் வராங்க. பாட்டி வந்துட்டு இந்த மாரி "ஏய் எந்திரி ஸ்வட்லானா" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படி சொல்லும்போது, சொல்லுங்க ரமாமாயி" அப்படின்றா. அதுக்கப்புறம் ஃபன்னா பேசிட்டுருக்கா. இந்த மாரி ஸ்மோக் பண்ணா நம்ம உடம்புக்கு கேடாம் தெரியுமா பாட்டி உங்களுக்கு? அப்படின்னு சொல்றா. உடனே பாட்டி சொல்றாங்க, "இது என்ன புது நாடகம்?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபோன் பேசிட்டு அந்த இடத்துல வந்துட்டுருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு தான் காளியோட காரும் வந்துட்டுருக்கு. என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, சகதிய வந்து தெளிச்சிடுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின், அறிவு கெட்டவனா உனக்கு அறிவு இருக்கா? என் ட்ரெஸ்ல சகதிய தெளிச்சு போற, கண்ணு இல்லையா? பார்த்து போக மாட்டியான்னு சொல்லி கத்திர்றா. ஸோ இவனுக்கு கௌரி குரல் கேட்ட மாரியே இருக்கு. திரும்பி பார்க்குறான். அப்புறம் கார்லேருந்து இறங்கி அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ, இப்ப எப்படியும் அவன் கத்திட்டான் அப்படின்னா, சுத்தி ஊர் சூழ்ந்துரும் தானே! அந்த மாரி கொஞ்சம் பேரு சூழ்ந்துருக்காங்க. இவ அவளோட ட்ரெஸ்ஸ வந்து எடுத்து கிளீன் பண்ணிட்டுருக்கிறா. இவனும் அந்த சைட்ல இருந்து என்ன பண்ணிட்டுருக்கான், நடந்து வந்துட்டே இருக்கிறான். அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்து பேசிட்டுருக்கான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் எஸ் ஆயிடுறாங்க. எஸ் ஆனதுக்கப்புறம் ஜானகி இருக்கால்ல, அவ வந்து அம்மாகிட்ட வந்து சொல்றா, இந்த மாரி அது சுல்புல் கிடையாது. கௌரி சர்மா. அப்புறம் நம்ம ஓம்காராவும் கல்யாணம் பண்ணிட்டானா, நம்மள்ட்டயே சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுருக்கா. அப்படி சொன்னதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, "அவளால நீ உனக்கோ ஓம்காராக்கோ எனக்கோ என்ன நஷ்டம் ஆச்சு? ஸ்வட்லானா என்ன பண்றா? ஸ்வட்லானா நம்ம குடும்பத்தையே ஆட்டி வச்சுட்டுருக்கா. ஆனா அந்த பொண்ணு அப்படி இல்ல. நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும். ஓம்காரா, சிவன், ருத்ரா இவங்க 3 பேர் எவ்வளோ க்ளோஸ். அந்த மாரி நம்ம ஓம்காராக்கு இப்போ சுல்புல் ரொம்ப க்ளோஸா இருந்தான் தானே! நீ ஏன் இப்படி பண்ண? எல்லாத்தையும் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, "சுல்புல நீங்க பார்த்தீங்களா? நீங்க எதுவும் வேலைக்கு அனுப்பியிருக்கீங்களா?" சொல்லி கேட்குறான். "இல்லப்பா, இல்ல" அப்படின்னு சொல்லவும், ஹால்லேருந்து ஒரு சவுண்ட் வருது. ரொம்ப ஹேப்பியா இருக்காரு போல. ஓம்காராவோட அப்பா. ஸோ அந்த சவுண்ட கேட்டு இவங்க ஹாலுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் பரேலுக்கு வந்து ஒரு டிக்கெட்ட வாங்கிட்டா. இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப ஹேப்பியா, "என்னோட ரூ. 3000,00,00,000 பிஸ்னஸ் இருந்துச்சுல, அது ஸ்டாப் ஆயிருந்துச்சுல, அது இப்போ கன்டின்யூ பண்ண போறேன். அதுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டுருக்கான். பட்டுட்டுருக்கான். அப்படி இருக்கிறதுக்கப்புறம் நம்ம பாட்டி சொல்றாங்க, "சில பேருக்கு வந்து அந்த கடவுளோட அனுக்கிரகம் கிடைக்காது. பாத்தியா நம்ம பூஜை பண்ணோனே நம்ம வீட்ல எவ்வளோ நல்லது நடக்கு பாத்தியா? இங்க வா." அவங்க வந்து மறைமுகமா ஸ்வட்லானாவ சொல்றாங்க. "ஒருத்திக்கு எரியுது வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போயிருந்தாங்க. அப்போ ஸ்வட்லானா வந்து ஹீரோட்ட பேசுறா. "நான் இப்படி 1000,00,00,000 ரூபாயும் உன்ட்ட கேட்டேன். அது போக வந்து மிஸ்ஸஸ் ஓபராய் டைட்டில் கேட்டேன். நீ என்ன பண்ணிட்டுருக்க? என்னை இன்வெஸ்டிகேட் பண்றேன்ங்கிற பேர்ல என்ன ரொம்ப சந்தேகப்பட்டுட்டுருக்க. ஸ்வட்லானாங்கிறது ஒரு கடல். அந்த கடலோட ஆழத்த எவ்வளோ நீ வந்து உனக்கு தெரியாதோ, அந்த மாரி என்னுடைய உண்மைகளையும் நீ கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு மிஸ்ஸஸ் ஓபராய் அப்படிங்கிற பட்டத்த தேவனும் தர தயாரா இருக்கான். என்ன பண்ணும் பார்த்துக்கோ. நீ பார்த்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறா. இங்க நம்ம ஹீரோயின் ஓம்காரா ஃபோட்டோவ வச்சு ரொம்ப அழுதுட்டுருக்கா. இந்த மாரி சுல்புலா இருக்க கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. கௌரி சர்மாவ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். சரி கடவுள் இருக்காங்க. உங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோ வந்து கேண்டில கையால அப்படியே அணைச்சு வச்சுர்றான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் இத நினைக்கல தானே! ஸோ நம்ம ஹீரோயின் இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. அப்புறம் பாட்டி வந்து இந்த மாரி சொல்லிட்டுருக்காங்க. மறுபடியும் சொல்றாங்க, ஸ்வட்லானா இருக்கால்ல, அவள வந்து எவ்வளோ இது பத்தியா வஞ்சனை. அவளுக்கு நம்ம சுல்புல்ங்கிற அந்த கௌரி எவ்வளோ பரவால்ல. நீ வந்து எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும்.
யோசிச்சு தான் பண்ணியிருக்கணும். ஓம்காராட்டயாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஓம்காரா ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருப்பாள்ல, அங்க பஸ்லேருந்து 5 மினிட்ஸ் தான் இருக்கு. வாங்க யாரெல்லாம் பரேலுக்கு போகணுமோ வாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓம்காரா இங்க வந்து கார்டன்ல உட்காந்துருக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. கிளம்பிட்டு இருந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறாங்க. பழைய விஷயம் எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு, சரி கடவுளே கடவுளே நான் போறேன். பரேலுக்கு தான் நான் போறேன். எங்க அம்மா கூட நான் இருக்க போறேன். இதுக்கு மேலே இந்த ஊர் பக்கம் நான் எட்டியே பாத்திர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பஸ்ஸை ஏற போகிறாங்க. அப்படி ஏற போகும்போது ஒரு கை வந்து பிடிக்கும். யார் கை அப்படின்னு சொல்லி பார்த்தா ரமா எம்மாயி வந்திருக்காங்க. கையை பிடிச்சதும் இல்லாமல் இந்த மாரி என்னுடைய ஓம்காரா இருக்கான்ல, அவனுடைய ஃப்ரெண்டை நீ பாத்தியாமா, அவன் வந்து அவனோட பேரு சுல்புல், அவன் கண்ணாடி போட்டுட்டு குட்டியாக இருப்பான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு அழுக தான் வருது. அழுக வந்துட்டு, நான் தான் அந்த சுல்புலோட கேரக்டரை போட்டேன். சுல்புல் கேரக்டருங்கிறது ஒரிஜினல் கேரக்டர் இல்லை. என்னையே யாருக்கும் பிடிக்காதப்போ நான் ஏன் இங்கே இருக்கணும்? ஓம்காராக்கும் நிச்சயமாக என்னை பிடிக்காது. சுல்புல்ங்கிற கேரக்டர் மட்டும்தான் அவருக்கும் என்ன இந்த கேரக்டர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் சுல்புலா இருக்கக்கூட நான் ரெடியாக இல்லை. நான் பரேலுக்கே போகிறேன். 5ஆம் கிளாஸ் படித்த கௌரி சர்மாவாகவே இருந்துக்கிறேன். சுல்புலா இருந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது நம்ம அம்மாயி பேச ஆரம்பிக்காங்க. இந்தமாரி ஸ்வட்லானா இருக்கான்ல, ஸோ அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான். ஆனால் நீ வந்து வேஷம் போட்ட. அந்த வேஷம் வந்து பொய் தான். ஆனா, அது எங்கள குறிச்சு எதுவுமே பாதிக்கல. இன்னொன்னு தப்பா எந்த விஷயத்துலயுமே அது போகல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம், சரிம்மா நான் போணும். டைம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நீ வா நம்ம போலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாயி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அந்த மாரி லேம்ப்பு, சிலைகள் எல்லாத்தையும் மாத்தி வைக்கான். பேஸ்மெண்ட்டும் ஓப்பன் ஆகுது. ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு கீழ போகணும்னு நினைக்கிறான். கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வட்லானா வந்து ரெடி டூ மிஸ்ஸஸ் ஓபராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு பைத்தியம். ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல், நீ வா ஓம்காரா நம்ம வந்து நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல தான் எதுவுமே இல்லைல்ல, நீ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லவும், இது உன்னோட வீடு இல்லை ஓம்காரா, இது நம்ம வீடு அப்படின்னு சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் இந்த மாரி இதில் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால தான் நான் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லையே நீ இந்த பேஸ்மெண்ட் என்ன யூஸ் பண்ணாமையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்த யோசிச்சு அந்த ஐஸ் பெட்டி வச்சுருப்பாள்ல, மறைச்சி வச்சுருப்பாள்ல, ஸோ அதை சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கப்புறம், இல்லை நான் இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்ருக்கான். இங்கே நம்ம ஹீரோவோட அப்பா ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இந்தமாரி பார்ட்னராக நீங்கள் கிடச்சதுக்கு நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், அது பாதியிலே நின்ன ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதே இடத்துக்கு காளி, அதாவது காளி தான் பிஸ்னஸ் பார்ட்னர் போல், அவன் வந்துடுறான். அவன் வந்துட்டு, என்ன தேவன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் இந்த இடத்துல பேசுகிறாங்க. பேசிட்டு, கன்ஃபார்ம் 3000 கோடி ப்ராஜெக்ட் தானே, இது எதுவும் நிற்காது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் ஒன்றும் நிற்காது, 3000 கோடி ப்ராஜெக்ட்டு, டாக்குமெண்ட்ஸை நான் பார்க்கணும் ஒரு தடக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதேமாரி நம்ம ஓம்காராவோட ஞாபகமும் இவனுக்கு வருது. ஓம்காரா வீடுன்னு தெரிஞ்சு தான் இந்த லூசு வந்திருக்கு இவன் வீட்டுக்கு. ஆனால் இவனுக்கு தெரியாது போல். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும், நீங்கள் வாங்க நம்ம போய் டாக்குமெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேவன் போகிறான். இங்கே ஓம்காரா ஃபோட்டோவை பார்த்துட்றான் இந்த லூசு பையன். பார்த்துட்டு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, உன்னால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, உன்னால தான் கௌரி என்கிட்டேருந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரேமில் இருந்து அவன் ஃபோட்டோவை மட்டும் எடுத்து எரிச்சிட்ருக்கான். லூசுக்கு இருக்கேன். எரிச்சிட்டு அதை ஃபுல்லாக எரிக்காமல் பாதியிலே எரித்து அவன் காலை வச்சு அந்த இடத்துல மிதிச்சிட்ருக்கான். மிதிச்சுட்டு சொல்கிறான், கண்டிப்பாக உன்னை சாகடிக்காமல் இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன், நிச்சயமாக கௌரியையும் நான் கூட்டு போயிடுவேன், அவள் இங்கே தான் இருக்கான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிட்டே அந்த ஃபோட்டோ வந்து மிதிச்சிட்ருக்கான். அப்படி மிதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்வட்லானாவும் ஓம்காராவும் இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த சைடில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஸ்வட்லானா சொல்கிறா, இந்தமாரி தேவனோட 3000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் உனக்கு தெரியும்ல, அப்படி நான் வந்து தேவன் கூட போகாமல் இருக்கணும் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணு, என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, வெட்டிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணு பேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு எரிச்சலாட்டு வருது. இவன் மறுபடியும் அவளை விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். பட் அந்த லூஸு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இவன் பின்னாடியே வருது. இவங்க 2 பேரும் டாக்குமெண்ட்ஸை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை மேலேருந்து ஓம்காரா பார்த்துட்றான். பார்த்துட்டு, இவன் தான் அந்த புது டீலரா அப்படின்னு சொல்லி கீழே பார்த்துட்ருக்கானா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வட்லானா சொல்கிறா, என்ன பேபி ஓகேவா, வெட்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், தேவன் ஓப்ராய் இருக்கான்ல, அவன் கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையே சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து
காளி பார்க்கறதுக்குள்ள ஸ்வட்லானா வந்து ஹீரோவ கூட்டிட்டு போயிடுறா. அவன் என்ன பண்ணான், இந்த புது பார்ட்னர் யாருன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழ வந்துட்டுருக்கான். அப்படி வந்துட்டுருக்கிற சமயத்துல இந்த காளி முன்னாடியே போயிடுறான். ஸோ இவன் எட்டி எட்டி பார்க்குறான், தெரியல. அந்த புது பார்ட்னர் யாரு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்ருக்கான். அப்புறம் நம்ம கௌரிய வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க ஜானகி அம்மா. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேன் இருக்கும்ல அந்த கார, அத பார்த்துட்டு இவ டவுட் பண்றா. இது வந்து காளி முதலாளி கார் மாரியே இருக்க. இந்த கார் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இத பார்த்துட்டு அம்மாட்டயும் கேட்குறா. அம்மா சொல்றாங்க, "யாராச்சும் வந்திருப்பாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா பார்த்தா அந்த இடத்துல காளி தான் வாரா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இது தெரியல. திரும்பி நிக்கிறாங்க. சரி வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல போறதுக்குள்ள கால் இடிச்சிருது ஹீரோயினுக்கு. ஐயோ! அம்மா அப்படின்னு சொல்லி கத்திர்றா. கத்துனதுக்கப்புறம் இவ வாய்ஸ் தான் காளிக்கு தெரியும் தானே! அதனால அவன் வந்து கௌரி வாய்ஸ் மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கான். நம்ம ஹீரோயின் திரும்பி இருக்கிறனால தெரியல. பட் அவன் பார்த்தானா இல்லையா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தா தாங்க தெரியும். ஸோ இது நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல தான் அப்லோட் பண்றாங்க. சரி இந்த எபிசோட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை வியூவர்ஸ்.